மாத ஊதியத்துக்கு வரி செலுத்துவோர் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யும் போது சில முக்கிய காரணிகளை கவனித்தால் தேவையற்ற அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கைகளிலிருந்து தப்பிக்கலாம். அப்படி வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் போது மறக்கக்கூடாத 5 விஷயங்களை இப்போது பார்க்கலாம். வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் முன் நமது ஆதார் எண்ணுடன் பான் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். உங்கள் வரித்தொகை திரும்ப பெறுவதற்கான வங்கி கணக்கு தற்போது செயல்பாட்டில் உள்ளதா அல்லது ஏதேனும் பிரச்சனையால் செயல்பாட்டில் இல்லாமல் இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் போது மிகச் சரியான படிவத்தை தான் பூர்த்தி செய்கிறீர்களா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். தனிநபர்கள் தங்களது ஆண்டு வருமானம் 50 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருந்தால் வருமான வரி ரிட்டர்ன் 1 என்ற படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். இந்தியர்கள் அல்லாதவர்கள், 50 லட்சத்திற்கும் மேல் வருவாய் ஈட்டுவோர், சூதாட்டம் போன்றவற்றின் மூலம் வருவாய் ஈட்டுவோர், பங்குச்சந்தை முதலீடுகள் மூலம் லாபம் ஈட்டுதல், பட்டியலிடப்படாத பங்குகளில் முதலீடு செய்தல், ஒரு வீட்டை தவிர பல சொத்துக்களில் இருந்து வருவாய் ஈட்டுபவர்களால் ITR 1 படிவத்தை பூர்த்தி செய்ய முடியாது. பான் எண், வீட்டு முகவரி, தொடர்பு எண், வங்கி கணக்கு விவரம் உள்ளிட்ட விவரங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது.